நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். சாம்சங் S26 அல்ட்ரா வருகின்ற ஜனவரி 2026 அப்ப லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தற்பொழுது மார்க்கெட்ல நிலவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பெட்டரான ஸ்பெக்ஸோட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில ரூமர்ஸ் வெளியாகி இருக்குது. என்னதான் அவங்க பெட்டரான ஸ்பெக்ஸ் சொன்னாலும் லாஸ்ட் இயருடன் கம்பேர் பண்ணும்போது, அதாவது சாம்சங் S25 அல்ட்ராவுடன் கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. பட் சில டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு டீடைல்ஸ் கிடைச்சிருக்குது. இருக்கிறதுலயே, அதாவது மார்க்கெட்ல இருக்கக்கூடியதுலயே, மார்க்கெட்ல இதுவரை வெளிவந்ததுலயே தாறுமாறான டிஸ்ப்ளே என்பது ஒரு அல்ட்ரால இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது. அந்த மாதிரி தான் சாம்சங் பண்ணுவாங்க. S24 அல்ட்ரா வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா அதுல அந்த வைப்ரன்சி சரியில்லை, அந்த மாதிரி சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸா பாஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ல அவங்க வைப்ரன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்தாங்க. அதன் வாயிலாக பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சியான டிஸ்ப்ளே மாதிரி தான் அது இருந்தது. அதை மேக்ஸிமமா நம்ம நகர்த்தி வச்சிட்டோம்னாக்கா அந்த டிஸ்ப்ளே சூப்பரா தான் இருந்தது. பட் S25 அல்ட்ரால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஒரு தாறுமாறான டிஸ்ப்ளே தான் அது. அதே மாதிரியே தான் S26 அல்ட்ராவிலையும் ஒரு தாறுமாறான டிஸ்ப்ளே இருக்க போகுது. 6.9 இன்ச் LTPO டிஸ்ப்ளே தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. 6.89 இன்ச்சஸா இருக்கும். அதை அவங்க 6.9 இன்ச் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ். ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் மாதிரியான விஷயங்கள்ல இன்னுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க கொண்டுட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்போட காத்திருக்கிறேன். அந்த டிஸ்ப்ளே வரும்போது அதுல என்னென்ன மாதிரியான டிஃபரன்சஸ்லாம் இருக்குங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 3000 நிட்ஸ் மேக்ஸிமம் மார்க்கெட்டினுடைய இப்போதைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்பது இருக்கிறது. பட் வரும்போது தான் தெரியும். பட் கண்டிப்பா அவங்க ஒரு தாறுமாறான டிஸ்ப்ளே தான் பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். இது போக பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கார்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் கருவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் இதுல சில இமேஜஸ் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கேமரா மாடல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கேப்சூல் மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்ப அந்த iPhone XR இருந்தது இல்லையா, அதுல ஒரு 2 கேமரா இருக்கும், டபுள் கேமரா. அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேப்சூல் மாடல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு மாத்திரை இல்லையா, ஒரு கேப்சூல். இதாவது எப்படி சொல்றதுனாக்கா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கணும். அந்த ரெக்டாங்கிள்ல அந்த சைடை மட்டும் அப்படியே அழகா கர்வ் பண்ணி விட்டாக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இப்ப மார்க்கெட்ல இருக்குது. பட் ரியல் டைம்ல அவங்க அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது அந்த கேமரா சுத்தி அந்த ரிங் மாதிரி ஏதாவது வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல வேணா அவங்க சில மாறுதல்களை கொண்டுட்டு வரலாம். கேப்சூல் மாதிரி அவங்க கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். சமீபத்திய சாம்சங்கோட எல்லா மொபைல் சீரிஸ் மாதிரியும் எப்பவும் போல ரியர் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. அதாவது 4 கேமராஸ் இருக்க போகுது. அதுல மெயின் சென்சார் பாத்தீங்கன்னாக்கா 200 MP சென்சார் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த முறை கண்டிப்பா அவங்க சோனி சென்சார் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கடைசி நேரத்துல சாம்சங் நாங்களே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் ஒரு சென்சாரை, இது கொஞ்சம் பெரிய சென்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதுக்குலாம் வாய்ப்புலாம் இருக்கு. அந்த 200 MP மெயின் சென்சாரை தவிர்த்து 50 MP 5x ஆப்டிகல் ஜூம் இருக்கக்கூடிய ஒரு சென்சாரும் கண்டிப்பா இருக்கும். 50 MP கான அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்பப்படுது. ஸோ 50 MP அல்ட்ரா வைட் சென்சார் இருக்க போகுது. ஆனா அந்த 5x ஆப்டிகல் ஜூம் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கேமராவை பொறுத்த வரைக்கும் அது S25 அல்ட்ரால இருந்த அதே அந்த சென்சாரை இதுலயும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மெயின் சென்சார் 200 MP இருக்கு இல்லையா, சோனி சென்சார் யூஸ் படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, அதோட அப்பர்ச்சர் சைஸ்ல சில டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. ஸோ அதிக லைட் அது கேப்சர் பண்றதுனால ஒரு பெட்டரான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட ஆப்டிமைசேஷன், அவங்க அந்த ISP-யை பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிருக்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டா செய்வாங்க. அதாவது Exynos 2600 இருந்தாலும் சரி, இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. இது இல்லாம இந்த குவால்காம் பைய வேற, அவன் வேற என்னமோ கண்ணாபண்ணான்னு பண்ணிட்டு இருக்கான். 80 லைட்னு போன வருஷம் ஒரு SoC ரிலீஸ் பண்ணா. இது 80 லைட் 2 இல்ல 80 லைட்டோட நெக்ஸ்ட் வெர்ஷனான்னு தேடிட்டு இருக்கும் போது இது வேற ஏதாவது பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது 80 லைட் Gen 4 Gen 5 இது என்னங்க இது பேரு? ஏற்கனவே 8s Gen 3 இருக்குது, 8s Gen 4 ஒரு SoC இருக்கு. இந்த MediaTek பைய தான் 9000 10000 1000 அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். இப்ப இந்த குவால்காம் சைட்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முடிவு அவனுக்கு எடுக்கிறதே இல்லை. 865 அப்புறம் 870 வந்தது. சரி 870க்கு அப்புறம் 880 வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில
888 அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தான். 875 வரும்னு கூட நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 888 அவன் ட்விஸ்ட் கொடுத்தது வேற மாதிரி இருந்தது. 888க்கு அப்புறம் 895 வரும்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, 898 வரப்போகுதுன்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 8 Gen 1ன்னு ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தான் பாத்தீங்களா, அது வந்து வேற லெவல். இப்ப 8 Eliteன்னு கொடுத்தான், அதாவது 8 Gen 4 வரும்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நிலையில 8 Gen 3க்கு அப்புறம் 8 Elite அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னா. இப்ப பாத்தீங்கன்னா 8 Elite 2 வரும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க கூடிய ஒரு நேரத்துல அதுக்கு வேற என்னமோ ஒரு பேர் சொல்றான். வரும்போது நமக்கே தெரியும் இந்த மொபைல் கம்பெனிஸ் பண்ற குழப்பத்தை விட இந்த எஸ்ஓசி மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் பண்ற குழப்பம் வந்து ஆழப்பெரியதாக இருக்கிறது. ஒரு முடிவு பண்ணிட்டு முதல்ல பேரை கரெக்டா வைங்கடா. 8 Eliteன்னு வச்சா 8 Elite 2, 8 Elite 3ன்னு அட்லீஸ்ட் ஒரு 8 நம்பருக்காவது போங்கடா. 8 உங்களுக்கு ராசி இல்லாத நம்பர்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 6 நம்பர் 7 நம்பருக்காவது போங்கடா. அதை விட்டு நடுவுலயே பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவன் 8 Elite Gen 4, 8 Elite Gen 5 இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. அவன் எஸ்ஓசில நல்லா தான் மேனுஃபேக்சர் பண்றான், ஆனா அதுக்கு இப்ப பேர் வைக்கிறதுல தான் அவனுக்கே குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவே அவன் எஸ்ஓசிக்கு எந்த பேர் வச்சாலும் அது வந்து 3 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன்ல பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஓசியா தான் இருக்க போகுது. ஸோ 3 நானோமீட்டர் இருக்கிறதுனால அதுல பவர் கன்சப்ஷன்லாம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ரூமர்ஸ் மூலியமா நமக்கு வந்து தெரிய வருது. இதை வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு, அதாவது பவர்ஃபுல்லா இருக்கும், அதே சமயத்துல அது ஹீட் ஆனா என்ன பண்றது. சோ அதுக்காக பாத்தீங்கன்னாக்கா சாம்சங் வந்து வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு டீடைல்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்குது. எனிவே Exynos 2600 இருந்தாலும் சரி, அதே சமயம் குவால்காமோட எஸ்ஓசியா இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையும் இருக்க போறது கிடையாது. Exynos 2600, அதாவது லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னாக்கா அந்த 2400லயே Exynos வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்சங் வந்து ஐஎஸ்பி விஷயத்துல அண்ட் வீடியோகிராஃபில எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா Exynos சிப் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ஸ்ல சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பேட்டரி சைஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 5500 mAh பேட்டரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு 5500 mAh எல்லாம் இருக்க போறது கிடையாது. 5000 mAh இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு. பட் அதை சாம்சங் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். 24 அல்ட்ரா வந்தப்பே அதுல வந்து எஸ்ஓடி சூப்பரா தான் இருந்தது. S25 அல்ட்ரா வந்தப்பே அதுல எஸ்ஓடி சூப்பரா தான் இருந்தது. S26 அல்ட்ரா வரும்போது எஸ்ஓடி கண்டிப்பா பெட்டரா இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா நாளடைவுல அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டை புஷ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த எஸ்ஓடி வந்து நிலையா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 15000 mAh யூஸ் பண்ணி போன் ரிலீஸ் பண்ண போறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது சாம்சங் என்ன 5000 mAhல இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஐபோனும் அந்த மாதிரி தானே முடிவு எடுக்கிறாங்க. குறைந்த பேட்டரி சைஸ்ல, அதாவது 5000 mAh அல்லது அதற்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த பேட்டரி சைஸ்லயே அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பெட்டரான எஸ்ஓடி கொடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஏன்னா சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து அந்த ஆப்டிமைசேஷனுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன மொபைல் போன்ஸ்ல 7000 mAhங்கிறாங்க, 6500 mAhங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா பேட்டரி பேக்கப் வந்து வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ என்னதான் எஸ்ஓசி வந்து ஒரு நல்ல எஸ்ஓசியா இருந்தாலும் அதை ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணாம பேட்டரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த வகையில் 5000 mAh கொடுத்தாலும் அவங்க எந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு நானும் காத்து கொண்டு தான் இருக்கிறேன். சைனீஸ் மொபைல் போன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட பயங்கரமா ஏத்திட்டு போயிட்டாங்க. 120 வாட் 240 வாட் அந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. 120 வாட்டுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆயிட்டு மிட் ரேஞ்சிலேயே 120 வாட் சப்போர்ட்டோட தான் வந்து லான்ச் எல்லாம் வந்து ஆகுது. அப்படி இருக்கும்போது சாம்சங் வந்து அவங்களுடைய பிளாக்ஷிப் சீரீஸ்ல 60 வாட்டுக்கான சப்போர்ட், அதாவது இதுக்கு முன்னாடி 45 வாட்டுக்கான சப்போர்ட் தான் இருந்தது. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட்லயும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வருங்காலங்களில் இன்னும் இது தொடர்பான டீடைல்ஸ் நிறையவே தெரிய வரும். அப்போ உங்க கூட நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல சார்ஜிங் ஸ்பீட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் ரொம்ப பெரிய அளவுல இருக்காது. 100 வாட் 120 வாட்லாம் வந்து இருக்காது. 60 வாட் கொடுப்பாங்க. பட் அது கொடுத்தாலே போதும். பேட்டரி வந்து ரொம்ப டிப்ளீட் ஆகாம, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா டிப்ளீட் ஆகாம ரொம்ப நாள் உழைத்தாலே வந்து போதுமானது. பட் இவங்க டிஸ்பிளேல கோடு போடாம இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பேட்டரி வந்து நல்லா இருந்தாலும் அப்பப்ப சாஃப்ட்வேர் அப்டேட்ல டிஸ்பிளேல கோட போட்டு விடுறாங்க. அதையும் கொஞ்சம் பாத்துக்கணும். சாம்சங் கண்டிப்பா இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பாத்தீங்கன்னா One UI 8 வந்து இருக்க போகுது. கண்டிப்பா 7ல இருந்து 8 வருஷம் வரைக்கும் அவங்க சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து நன்மையாகவும் படிக்கிறது, அதே சமயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்குது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் வருதுங்கிறாங்க. சில பேர் வந்து பேட்டரி ட்ரெயின் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது
8 வருஷம் இல்ல 7 வருஷம் கண்டினியூஸா அவங்க வந்து ஓடிஏ அப்டேட் வந்து இதுக்கு கொடுக்கும்போது எப்படி அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். S24 அல்ட்ராவுக்கு அவங்க என்ன மாதிரியான சப்போர்ட்டை ஃபியூச்சர்ல தராங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த S26 அல்ட்ராவுக்கு ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்க இருக்கிறாங்கிறதும் நமக்கு தெரிய வரும். ஸோ ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னாக்கா இப்ப கேமரா செட்டப்ல பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபேக்டர்லயும் பெரிய அளவுல சேஞ்சஸ் வந்து இருக்க போறது கிடையாது. கலர்ஸ் மேபி கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து காட்டலாம். போன்ஸ்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் தொடர்பாக சமயத்துல வந்து பேசுவாங்க. நாங்க வந்து டைட்டேனியம் இன்னும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் கேமரால பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து 12 MP-க்கான அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அண்டர் டிஸ்பிளே கேமரா வருமாங்கிறது எனக்கு வந்து உறுதியா தெரியல. அப்படி வந்தாலும் அது ரொம்ப சூப்பரா இருக்குமாங்கிறது எனக்கு உறுதியா தெரியல. சாம்சங் வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா அவுட்புட்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க வந்து தெரிவிச்சுக்கிறேன். நிறைய மொபைல் போன்ஸை நான் வந்து கம்பேர் பண்றதுனால எனக்கு அந்த ஃப்ரண்ட் கேமரா அவுட்புட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா வந்து இல்ல. அதாவது அந்த ஹிட் ஆர் மிஸ் அந்த விஷயங்கிறது வந்து இருக்குது. சில நேரங்கள்ல வந்து அது வந்து மிஸ் பண்ணுது. நான் எதிர்பார்த்த ஒரு அவுட்புட்டா அது வந்து கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு வந்து வருத்தமா இருக்குது. அதுவும் லோ லைட்ல. அதுக்கு முன்னாடி S22 மற்றும் S21 அல்ட்ரா யூஸ் பண்ணும் போதெல்லாம் லோ லைட்ல இதை விட பெட்டரான அவுட்புட் கொடுத்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரிய வருது. இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். இப்போ அவங்க அண்டர் டிஸ்பிளே கேமரா உறுதியா போவாங்களாங்கிறது வந்து தெரியல. போக மாட்டாங்கன்னு நம்ம வந்து நம்பலாம். முதல்ல இருக்கிற சென்சார்ல நல்ல அவுட்புட் கொடுக்க பழகுங்கடா. அதுக்குள்ள அண்டர் டிஸ்பிளே கேமராவுக்குலாம் போறானுங்க. இவனுங்க பண்ற அலப்பறை பெற அலப்பறையா இருக்கு. டிஃபரன்சஸை வேற எதுலயாவது காட்டக்கூடாதா? ஏன் அந்த 12 மெகா பிக்சல் ஒன்று பெரிஸ்கோபிக் சென்சார் சுத்திட்டு இருக்குது 50 MP-யா மாத்திருக்கலாம் இல்லையா? அதுலலாம் அவங்க கையை வைக்கல. ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம கையை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்குமா? அதே போல Bluetooth 5.4க்கான சப்போர்ட்லாம் இருக்குமா? இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் தான். எந்த விலைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கேட்பீங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1,60,000 இருந்து 1,70,000 இந்த S26 அல்ட்ரா லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி அரௌண்ட் 1,60,000 அந்த பிரைஸ்ல வந்து இருக்கலாம், அல்லது அதற்கு மேல கூட இருக்கலாம். அதற்கு குறைவா வருமானு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இனிஷியலா அவங்க லான்ச் அப்ப சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்ல பிரைஸுக்கு வர்ற மாதிரி தோணலாம். போக போக இன்னும் இது தொடர்பான நிறைய டீடைல்ஸ் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ சாம்சங் S26 அல்ட்ராவுக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபராக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய அந்த கருத்துரை பகுதியில தெரியப்படுத்துங்க. எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சாம்சங் நம்மளுடைய கருத்தை எல்லாம் கேட்டு வருங்காலத்திலேயாவது சில பல மாற்றங்களை செய்து நமக்கு பயன் வழங்குற மாதிரியான போன்ஸை லான்ச் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் உத்தமமா இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க. உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதுல ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரையில உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.